ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனை நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பாஞ்ச் கேக் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்சியா கேக் வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்ய போறோன்றத பார்க்க போறோம். 4 முட்டை நாங்கள் எடுத்திருக்கோம். 4 முட்டையும் உடச்சி வச்சுக்கோங்க தனித்தனி பவுலில். எக்கோட எல்லோ வந்து தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கல் பீட்டர் இருந்தது அப்படின்னா தெரியாது. சப்போஸ் வந்து ஹேண்டில் தான் நீங்கள் பீட் பண்ண போறீங்க அப்படின்னா எக் ஒயிட் தனியாகவும் 1.5 hours மேலே ஆகும். நாங்கள் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1/2 hourக்கு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் பீட் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த க்ரீம் ஃபார்ம் அளவுக்கு வந்துடும் அந்த ஒயிட்டோட எக் வந்து. இப்போ இது ரெண்டுத்தையும் பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வெண்ணெயை ஹீட் பண்ணி உருக்கி வச்சுருக்கோம். இன்னும் யாக்ல ஆட் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஃபில்டர் எடுத்துட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம். அதை வந்து ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணணும். அது கூடயே 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். அதுவும் ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுட்டு நாங்கள் இந்த கேக் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். எங்ககிட்ட அவன் இல்லை. குக்கரில் 1/2 கிலோ உப்பு குக்கரோட அந்த அடிப்பகுதியில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் வைக்க போகிறோம். விசில் வைக்காம ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து அது ஹீட்டில் இருக்கட்டும், ஆனால் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த எல்லோ எக்கில் வந்து நம்ம பீட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபில்டர் பண்ண மாவு எல்லாமே. இதை வந்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸ்லோவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட எக் ஒயிட் வந்து நல்லா ஒரு க்ரீமி ஃபார்முக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எல்லோவில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்பேட்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பக்காவாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து இப்போ கேக்கை வந்து எந்த மோல்டில் வைக்க போகிறோமோ அதில் வந்து நாங்கள் பட்டர் ஃபுல்லாக தடவி வச்சுருக்கோம். இப்போ இதில் நம்ம வந்து எக்கோட ஒயிட் எல்லோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த க்ரீமை. அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை 20 மினிட்ஸ் ஹீட் பண்ணிடணும். அதுக்குள்ளே இந்த கேக்கோட மோல்டை வந்து வைக்க போகிறோம். உள்ளே வச்சுட்டு விசில் போட வேணாம். அதுக்கப்புறமா ஒரு 35 to 40 மினிட்ஸ் வந்து நீங்கள் விடணும். அதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். கேக் வந்துடுச்சு. தொட்டு பார்த்தாவே ஸ்பாஞ்சியாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்து நம்ம சும்மா உள்ளே வந்து டிப் பண்ணி பார்ப்போம். ஸ்டிக்கில் வந்து ஸ்டிக் ஆகுதா கேக் இல்லையான்ட்டு, கரெக்டாக வெந்திருக்கான்னு நமக்கு அப்போ தான் பதம் தெரியும். ஓகேங்க, இப்போ சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக் மோல்டை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். கேக் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக்கை வந்து பீசஸ் போடலாம். சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங்க்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.